புஷ்பா படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகுது. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்போ ஆஸ் அ கமர்ஷியல் ஃபில்மா பயங்கரமா சக்சஸ் ஆச்சு. அதுக்கு ஒரு வகையில அல்லு அர்ஜுனோட மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸும் சுகுமார் சாரோட கிரிஞ்ச் ரைட்டிங் மட்டும் காரணம் இல்ல, நம்ம சம்மு அக்காவும் காரணம் தான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சமந்தா ஆண்ட்ரியா டிஎஸ்பி காம்போல வெளிவந்த ஒரு மேஜிக் தான் ஓ சொல்றியா மாமா சாங். உள்ள அப்படி என்னடா நடக்குது? சோவா அது சொர்க்கையா வந்தப்போ வீடியோ சாங்க்கு முன்னாடி லிரிக்ஸ் சாங்கே ஊ அண்டாவா மாமா ஓ சொல்றியா மாமான்னு பல லாங்குவேஜ்ல வெளிவந்து படத்தை விட பாட்டு பிரம்மாண்ட ஹிட் ஆச்சு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. படத்துக்கு 60% கூட்டம் குவிஞ்சதுக்கு ஒரே காரணம் அந்த ஒரு சாங் தான். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். அந்த சாங் குட்டி ஸ்கிரீன்ல பார்த்தது பத்தாதுன்னு பாவம் அந்த பாட்டு வர வரைக்கும் படத்தை கஷ்டப்பட்டு தியேட்டர்ல உட்காந்து பார்த்து பாட்டு வந்த அப்புறம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல புஷ்பா புஷ்பா ஆஜ் எதுக்கும் அடங்காதான். சொல்ல போனா காலங்காலமா ஐட்டம் சாங்கிறது நம்ம இந்தியன் சினிமா கல்ச்சர்ல எல்லா லாங்குவேஜ்லயும் கடைப்பிடிக்கிற ஒண்ணுதான். அந்த கட்டையை பார்த்தா தான் அந்த கட்டை வேகும். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊத்துனா இந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? பல நாளா மூடி இருந்த வாச கதவை அடிச்சு திறந்து விட்டது நம்ம சம்ம அக்கா தான். ஓ எல்லாமே இவர்தானா? அதுக்கப்புறம் பல ஹீரோயின்ஸ்களை வச்சு பல பரிணாமங்கள்ல அந்த மாதிரி ஒரு வெற்றி அடைஞ்சிட முடியாதுன்னு பல இயக்குனர்கள் முயற்சி பண்ணாங்க. ஆனா முடியல. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. Meanwhile, உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல எந்த அளவுக்குன்னா புஷ்பா படத்தோட செகண்ட் பார்ட்லயும் மேஜரா ஆடியன்ஸ் வரதே இதுக்குதான்ற மட்டமான மனநிலையில பிளான் பண்றாங்களான்னு தெரியல. அதுல ஓன்டாவா மாதிரி இதுல கிசிக்னு ஒரு சாங்கும், அதுல சாமி சாமிக்கு பதிலா இதுல பீலிங்ஸ்ங்கிற சாங்கையும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா லிரிக்ஸ் எல்லாம் கேட்க முடியுதாடா கருமோ. முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி காலூர சும்போது ஒரு வாட்டி ஒரு வாத்தி 4 ஒரு வாத்தி. இதுக்கு அந்த உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டே பரவாயில்ல போல. இப்பதான் சார் இந்த மியூசிக்கோட வேல்யூவே எங்களுக்கு புரியுது. சார் போடுங்க சார். ரெடி 1 2 கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. சொன்னா புரிஞ்சுக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். முதல்ல அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஹிட்ட அகைன் ட்ரை பண்றோம்னு பண்ண அவங்களும் நினைக்க வேண்டாம். இந்த ஒரு ரீசனுக்காகவே படத்துக்கு போவேன்னு நம்மளும் இருக்க வேண்டாம். என்னப்பா கருத்தூசி போடுற? சும்மா அவனுங்களே வில்லனை கெட்டவனா காட்ட ஒரு ஆயுதமா பெண்களோட கற்பை பயன்படுத்துறானுங்க. அதோட விட்டாங்களா அந்த படத்தை ஃபேமஸ் ஆக்கணும்னா அதே பெண்களோட ஆடையை கம்மியாக்கி அதுலயே ஆடை வச்சு ட்ரெண்ட் ஆக்க ட்ரை பண்றானுங்க. அப்ப நம்ம காட்டிங் குடுக்குறோம் கூட்டிங் குடுக்குறோம். உங்களுக்கு இந்த சாங்ஸ் பிடிச்சதா இல்ல ஓ சொல்ற சாங் அளவுக்கு இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோஸ் உட்காந்து பாருங்க. டாடா.